ஹாப்பி கேரியன் வணக்கம். வாங்க இன்றைக்கி உலகத்திலே ஒரு தலை சிறந்த பிரேக்ஃபாஸ்ட் இட்லிக்கு ஒரு சூப்பர் சைடிஷ் தேங்காய் துவையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு நீங்கள் முதல்ல மிளகாய் வத்தலை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் துருவின தேங்காய் பூ, கடுகு, உளுத்தம்பருப்பு, புளி தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. உப்பு, பெருங்காயம். உளுத்தம்பருப்பு ஒரு 1.5லேருந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கடுகு ஒரு 1/2 ஸ்பூன். ஒரு தவாவில் எண்ணெய் காய வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் கூட விட்டுக்கோங்க. அதில் நீங்கள் கடுகு, உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுக்கணும், வாசம் வரணும். அதுக்கப்புறமா நீங்கள் கருவேப்பிலை, தேங்காய் பூவை போட்டு நீங்கள் லேசாக ஒரு சூடேற வரைக்கும் வறுத்தா போதும், ரொம்ப வறுக்க வேண்டாம். அதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த புளி தண்ணி நீங்கள் தண்ணியில் வச்சுருக்கீங்க இல்லைங்களா, அதுவும் மிளகாய் வத்தலில் நீங்கள் அரைக்கும் போது காம்பு எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த தேங்காய் போட சேர்த்திட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் முதல்ல கொஞ்சம் லேசாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க. இப்படி இருக்கணுங்க. அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விட்டு விட்டு அரைக்கணும். அப்புறம் ரெண்டாவது கொஞ்சம் தண்ணி விட்டு நீங்கள் திருப்பி அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க. இது நீங்கள் சாதத்துக்கு, தோசை, இட்லி எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சமாக ஒரு அரை திருப்பி அரைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ நீங்கள் இட்லி, தோசை, அரிசி உப்புமா, அப்புறம் ரவா உப்புமா, தயிர் சாதம் அதுக்கும் செம்ம சூப்பராக இருக்குங்க. இப்போ நீங்கள் எந்த டேஸ்ட் பிடிக்குதோ, சில பேர்த்துக்கு புளிப்பு பிடிக்கும், சில பேர்த்துக்கு தேங்காய் டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும், சில பேர்த்துக்கு காரம் பிடிக்கும். ஸோ எந்த டேஸ்ட் வேணுமோ இதில் கொஞ்சம் ஒரு பீஸ் வெல்லம் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போது நீங்கள் இந்த இட்லி சாப்பிடும்போது இந்த துவையலில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா இட்லி ஸ்டீம்டு, துவையலில் தேங்காயில் அவ்வளோ ஃபைபர் இருக்குது. கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, சந்தோஷமாக ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.